கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன், விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி இவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, தேவனை பின்பற்றக்கூடிய, கர்த்தரையே பின்பற்றுகிற, கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாலேயும் இந்த ஒரு காரியம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த தாவீது அவன் தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் சாதாரணமாக அவன் ஒன்று பின்பற்றவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன், கர்த்தருடைய நன்மையை நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ ரெண்டு விதமான நன்மைகள் இருக்கிறது. ஒன்று உலகத்தால் வருகிற நன்மை இருக்கிறது, இன்னொன்று கர்த்தரால் வருகிற நன்மை ஒன்று இருக்கிறது. உலகத்தால் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்வது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும், அது இந்த உலகத்தோடு கடந்து போய்விடும். இந்த உலகத்திலேயே அது ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலேயே அந்த நன்மைகள் அதோடு அதனுடைய முடிவு உண்டாகிவிடும். ஆனால் கர்த்தரிடத்தில் வருகிற நன்மை, கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வேன் அல்லது கண்டு கொள்வேன் அல்லது அடைந்து கொள்வேன் அல்லது என்னுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்வேன் சொல்லி அதை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே தாவீது சொல்கிறான், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தின் நன்மைகளை குறித்தும் இந்த உலகத்தின் பெருமைகளை குறித்தும் அநேக காரியங்களை, தங்களுக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் எதை குறித்து தான் மேன்மை பாராட்டணும் சொன்னா கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த மனுஷனை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. ஸ்தோத்திரம். கோலியாத்துக்கு முன்னாடி இந்த தாவீது போய் நிற்பதற்கு முன்பாக அங்கே இருந்தவர்கள், அங்கே சேனையில் இருந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் யாரை குறித்து தான் வெண்மையா சொல்லிட்டு இருந்தாங்க? யாரை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க? கோலியாத்தை குறித்து சொன்னாங்க. ஆனா கோலியாத்தை வீழ்த்துகிற தேவனை குறித்து ஒன்று சொல்லல. கோலியாத்தை குறித்து பெருசா பேசிட்டு இருந்தாங்க. சவுல் ராஜா கூட அவன் யாரை பற்றி தான் பேசுறான் சொன்னா கர்த்தரை பற்றி பேசல, கோலியாத்தை குறித்து பேசுறான். ஆனால் அந்த இடத்துல தேவனை உயர்த்தின்ற ஒரு மனிதன் ஒன்று சொன்னான், தாவீது மட்டும்தான் கர்த்தரை குறித்து பேசுகிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்து, தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை குறித்து, அவரிடத்திலிருந்து வருகிற மேன்மை குறித்து எந்த மனுஷன் விசுவாசத்தோடு மேன்மை பாராட்டுகிறானோ அவன் கெட்டு போக மாட்டான். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை நாம் எதை நம்பியும் எதை விசுவாசித்து கெட்டு போயிருக்கலாம். அநேக மனிதர்களை நம்பி கெட்டு போயிருக்கலாம், அநேக சாதகமான சூழ்நிலைகளை நம்பி கெட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி கெட்டு போனவர்கள் சொல்லி ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. அவரை நம்பாம தான் கெட்டு போயிருக்காங்களே தவிர நம்பி கெட்டு போனாங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தாவீது சொல்கிறான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கெட்டு போயிருப்பேன், எப்போவே கெட்டிருப்பேன். என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் இயேசு விசுவாசிக்காம இருந்தேன் என்றைக்கு நானும் கெட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முன்ன குடிகாரங்களா கெட்டிருப்போம், இல்லாட்டா
எங்கேயாவது ஜெயில உட்கார்ந்து கெட்டிருப்போம். அல்லேலூயா. வாழ்க்கையை பல விதத்துல தாறுமாறாக்கி பலரை அவமானப்படுத்துகிற விதத்துல கெட்டு போயிருப்போம். இல்லாட்டா இந்த உலகத்தை விட்டே போயிருப்போம். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சனால தான் நம்ம கெட்டு போகாம இருக்கோம். அல்லேலூயா. நம்முடைய ஸ்டேஜ்ல உள்ள அநேகரை பார்க்கும்போது அவங்க எல்லாம் கெட்டு போய் இருக்கிறாங்க. அநேக வாலிபர்கள் கெட்டு போயிருக்கிறாங்க. அநேக வயோதிபர்கள் கெட்டு போயிருக்கிறாங்க. ஆனா நம்ம கெட்டு போகாம இருக்க காரணம் ஒண்ணே இருக்குது. நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தபடினாலே கெட்டு போகாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து ஸ்தோத்திரம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை வைத்து போகிறார். அல்லேலூயா. அநேக கேள்விகள் உண்டு. அதுல ஒரு கேள்வி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுப்பாரு. நிச்சயமா ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துருவாரு. ஆனா மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ மனுஷகுமாரனாய் இயேசு அவர் வருகிற போது எல்லாரும் கவனி. அல்லேலூயா. யாரும் கவனிக்காம இருக்க கூடாது. எல்லாரும் கவனிக்கணும். கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சோம், கர்த்தர் வருகிறார், நீடிய பொறுமையாருங்கள் சொல்லி நம்ம தியானித்தோம். அந்த வருகையும் அவருடைய தேவ பிள்ளைகளுடைய பொறுமையும் ரொம்ப அவசியமா இருக்கு. அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு அவர் சொல்கிற மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே ஒரு காரியத்தை தேடுவார். என்ன காரியம் சொன்னா விசுவாசத்தை தேடுவார். விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்னா நிறைய நேரத்துல நிறையவருடைய விசுவாசம் போயிரும். அல்லேலூயா. விசுவாசம் போயிருது. விசுவாச குறைச்சல் உண்டாகுது. விசுவாசம் துரோகம் பண்ணுகிறார்கள். விசுவாசம் கெட்டு போகிறது. விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். விசுவாசியாமல் பின்வாங்கி போகிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, அப்போ மனுஷகுமாரனாய் இயேசு வருகிற போது யார் யார் விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் மனுஷகுமாரனாய் இயேசு அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆதிசபை விசுவாசிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா இயேசு வருவான்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்துல எப்ப வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு கேட்டு கேட்டு ஸ்தோத்திரம் அது ஒரு தொடர்கதை மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அலையில சொல்லுங்க வைப்போம். அது எப்படி மாறிட்டு தொடர்கதை மாதிரி ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். நம்ம இயேசு வருவார் என்கிறத அதிகமா நினைக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம செட்டில் பண்ணலாம் சொல்லி எப்படி நினைக்கிறோமா? சொல்லுங்க வைப்போம். இயேசு வந்தா நம்ம போயிடலான்னு நினைப்பை விட எப்படி நம்ம செட்டில் பண்ணலாம், நம்ம வாழ்க்கை எப்படி செட்டில் சொல்லலாம், நம்ம குடும்பத்தை எப்படி செட்டில் பண்ணலாம், பிள்ளைகளை எப்படி செட்டில் பண்ணலாம். அல்லேலூயா. அது நினைக்கிறது தப்பு கிடையாது, பிரயாசப்படுகிறது தப்பு கிடையாது. நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆஸ்தி நினைக்கிறான், சேர்த்து வைக்கிறான், துன்மார்க்கம் அழிச்சு போடுறான். சொல்ற அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துல என்னத்தை செட்டில் பண்ண சொல்லி நினைக்கிறோமோ அதை விட இயேசு வரும்போது நாம் போகணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் வரும்போது அவர் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை நாம் நினைச்சோம் காத்து கொள்ளணும். அவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிற விசுவாசம் இருந்தாதான் அவர் அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. எல்லா மனுஷரை விட நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவர்களா மாறிடுவோம். ஸ்தோத்திரம். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவனிடத்துல
நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. அப்போ நம்முடைய நோக்கம் எல்லாம் இயேசு வருவார், அவர் வரும்போது அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்குள்ள நினைச்சணும் இருக்கணும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. அப்போ பிசாசு புடைக்கிறதுக்கு வரான். யார? பேதுருவை புடைக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக் கொண்டானாம். ஆண்டவர் சொல்ல, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக் கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. சாத்தான் எவ்வளவுதான் புடைச்சாலும் உன்னிடத்துல இருந்து எதுவும் ஒளிஞ்சு போயிடக்கூடாது, விசுவாசம் ஒளிந்து போயிடக்கூடாது. ஒருவேளை உன் சரீரத்தை புடைக்கலாம், ஒருவேளை உன்னுடைய பொருளாதாரத்தை புடைக்கலாம், ஒருவேளை உன்னுடைய ஏதோ ஒரு காரியத்தை அவன் புடைத்து உன்னை வேதனைப்படுத்தலாம், உன்னுடைய நிம்மதியை புடைச்சிட்டே இருக்கலாம். ஆனா நீ உன்னுடைய விசுவாசம் செய்யக்கூடாது, ஒளிந்து போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த பேதுருவுக்கு போராட்டங்கள் வந்தது, ரொம்ப கஷ்டங்கள் வந்துச்சு. அவன் மரணத்தை சந்திக்கிற நேரம் வரைக்கும் பேதுருக்கு வந்த போராட்டத்துக்கு அளவே கிடையாது. ஆனாலும் விசுவாசம் ஒளிந்து போகவில்லை, விசுவாசத்தை முழுவதுமாக காத்து கொண்டான். அல்லேலூயா. பிள்ளைகளே, நமக்கு அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப நமக்குள்ளால ஒரு விசுவாசம் வேணும். ஸ்தோத்திரம். சிலருக்குள்ள அந்த விசுவாசமே இருக்க மாட்டேங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைங்களாம் கவனிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு பாருங்க, சின்ன பிராயத்துல இருக்கக்கூடிய விசுவாசம் வளரும்போது நினைச்ச மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்க. பிள்ளைகளுக்குள்ளால இருக்க மாட்டேங்க. அதனால தான் பிள்ளைகள் அசட்டையா சிலமே பேசுறாங்க, அசட்டை பண்றாங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்னன்னா, சோதரம், நம்ம எந்த அளவுக்கு வளர்றோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நினைச்சனும் வளரும். அல்லேலூயா. சோதரம். அப்ப எப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான விசுவாசம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. சோதரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகள் வருகிறது. அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான விசுவாசம் இருக்கிறது. அந்தந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகும் போது அந்தந்த காரியத்தில் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்தந்த காரியத்தில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் முன்னோக்கி செல்வதற்கும் அது வழி உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் இந்த வார்த்தையை கொஞ்சம் சொன்னேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த வார்த்தையை தொடர்ந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார். அதன் ஆனபடினாலும் உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறோம். முதலாவது பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அங்கே ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய சொந்த மகன், அவனுக்கு பிசாசுபடியினால ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் சின்ன வயசுல இருந்தே அந்த பிசாசு அவனை தீயிலே தண்ணீரை தள்ளி கொண்டிருக்கிறது. அப்போ அதுல இருந்து விடுதலையாக்குவதற்காக பலவிதத்துல பிரயாசப்படுகிறான், முடியல. கடைசியில இயேசுவின் சீசர் இடத்துல வருகிறான், அவர்களாலும் கூடாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப இயேசு கடைசியில இயேசு இடத்துல வர்றான். இயேசு அப்பதான் மருவ மலையில அவர் ஜெபம் பண்ணிட்டு கீழே வரும்போது அவரிடத்துல ஓடி வர்றான். வந்து, ஆண்டவரே, என் மகனை நீர் நினைச்சனும் குணமாக்கணும். இந்த பிசாசு அவனை எங்க பிடிச்சாலும் கீழே தள்ளி விடுறது. நான் உங்களுடைய சீசரிடத்தை கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு.
அல்லேலூயா. இயேசு உடனே நல்ல வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை உங்களுக்கு இதுவரைக்கும் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ ரெண்டு பேருக்குமே வருது அந்த வார்த்தை. சீசர்களுக்கும் வருது. அடுத்த யாருக்கு வருது? இந்த பையனுடைய தகப்பனுக்கு நிச்சயம் அந்த வார்த்தை வருது. ஏன் இந்த பிசாசு போகல? ஏன் உங்களால கூடாமல் போயிட்டு? இந்த போராட்டத்தை மேற்கொள்ள உங்களால ஏன் கூடாமல் போயிட்டு? கவனிங்க. அல்லேலூயா. அப்போ சீசர்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏசு ஈஸியா விரட்டி விட்டுட்டார். சோத்திரம். சீசர்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க வந்து இயேசு தனியா வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பிசாசுகள்லாம் விரட்டி இருக்கோம், இந்த பேயை ஏன் எங்களால விரட்ட முடியல? உடனே இயேசு சாதாரணமா அவர் சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினால தான் இதை விரட்ட முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்துன்னு சொன்னா நீங்க இந்த மலையை கூட நீங்க நினைச்சலாம் பெயர்ந்து கடல்ல போய் விழுந்து சொன்னா அப்படி விழுந்துரும். சோத்ரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தை துவக்கிறவர் யாருதான்? இயேசு. நம்ம அவ்வளவு பெரிய விசுவாசம், மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் நமக்குள்ள உருவாக்குன்னா உருவாகாது. அது எப்படி உருவாகுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, இவகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ இந்த மாதிரி விசுவாசம் நம்மளால் முடியாத காரியங்களை, நம்மளால் கூடாத காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிற அந்த கடினமான சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு நமக்குள்ளாலே கிரியை செய்யக்கூடியது விசுவாசம். அந்த விசுவாசத்தினால தான் எவ்வளவு கடினமான நிலைமை வந்தாலும் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். கவனிங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி விசுவாசம் உருவாகணும்னு சொன்னா சோதரம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினால் மட்டும்தான் அந்த மாதிரி விசுவாசம் நிச்சயம் உருவாகும். இல்லாவிட்டா செய்யாது உருவாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் உள்ள உலக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் கூட தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபவாசத்தின் மேலையும் கிடையாது, ஜெபத்தின் மேலையும் கிடையாது. ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு தடையை மாற்றுவதை விட பல ஆட்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போனது அதிகம். நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். ஒரு உதாரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான். என்னென்ன, ஒரு சபையார் அவங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாங்க. தேசத்தின் எழுப்பதற்காக ஜெபிக்கிற மாதிரி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஏத்தாப்புல ஒரு பிராந்தி கடையை வச்சுட்டான், திறந்துட்டான், சாராய கடையை திறந்துட்டான். இப்போ இவங்களுடைய நம்பிக்கை ஜெபம் பண்ணா ஆண்டவர் மாற்றுவாற்று நம்பிக்கை தான். ஆனா இவங்க ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க, சபையில எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஒரு நாள் எவனோ கொளுத்தி போட்ட பீடி அந்த சாராய கடையில விழுந்து அது எரிஞ்சிட்டு எரிஞ்சு முற்றிலும் நாசமாயிடுச்சு. அப்போ அந்த சாராய கடைக்காரன் கேஸ் போட்டுறான். கோர்ட்ல கூப்பிட்டு கேட்கறாங்க, அவன் என்ன கேஸ் போட்டிருக்கான்னு, இவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த கடை செஞ்சு எரிஞ்சு போச்சு, எங்களுக்கு கஸ்டமர்லாம் போயிட்டாங்க, எங்களுக்கு சோதரம் எங்களுக்கு பெரிய நஷ்டமா போச்சு, நஷ்டஈடு தர சொல்லுங்க, எங்களுக்கு சாராய கடை கட்டி தர சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் கேஸ் போட்டிருக்கிறான். சோதரன் நல்ல நல்ல ஜட்ஜி அதை விசாரிச்சார். சோதரன் விசாரிச்சு பாருங்க, சாராய கடைக்கு ஜட்ஜி விசாரிக்கிறார். விசாரிச்சு கேட்குற இந்த சபையாரை பார்த்து கேட்குறாங்க, இதில் பாஸ்டர்லாம் நிற்கிறாங்க, நீங்க தான் ஜெபம் பண்ணி இந்த சபை இந்த சாராய கடையை எரிச்சு தான் இவங்க சொல்றாங்க, உண்மையா? அப்படி இல்லையா, இது நாங்க ஜெபம் பண்ணி ஒன்றும் எரிக்கல. அல்லேலூயா. அது தன்னாலே எரிஞ்சிட்டு. பின்ன அவன் சொல்றான், ஜெபம் பண்ணி நீங்க எரிச்சிங்கன்னு. இல்ல, நாங்க ஜெபம் பண்ணி எரிக்கல. கடைசியில ஜட்ஜி சொன்னாராம், உங்க ஜெபத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்ட பின்னெடுத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்போதான் எங்களுக்கு தலையில உரைச்சு. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குன்னு தெரியும், ஆனா நமக்கு தான் இருக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அநேகர் நம்ம இடத்துல சொல்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணு. என்கிட்ட போன வாரம் கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆப்பிள் வித்துட்டு இருக்கிறாங்க,
வழியில வச்சு பாத்துறாங்க, கூப்பிட்டு தம்பி எனக்காண்டி ஜோமன்னு, எனக்காண்டி ஜோமன்னு. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, எனக்கே அவ்வளவு பெரிய சோதனை, எனக்கு ஜோமன்னு நான் சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு. சோதரம். அப்ப மற்றவங்களுக்கு கூட நம்மளை பார்த்தா இவங்க ஜோமன்னா ஒரு காரியம் நடக்குன்னு தெரியுது. ஆனா நமக்கு தான் நிறைய இடத்துல நிச்சய மாட்டேங்குது, விசுவாசம் இருக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்துன்னு சொன்னா அந்த விசுவாசத்தினாலே நிச்சயம் மலையை பெயர்ந்து கடலில விடுன்னு சொன்னா அது அப்படியே விடும். அல்லேலூயா. சோத்திரம். தகப்பனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமான எல்லாம் கூடும் சொல்றாரு. அதே போல சீசர்ன்னு சொல்றாரு, உங்க அவிசுவாசத்தினால அந்த பிசாசு போகல அப்படின்னு சொல்ற. அந்த பிசாசு காட்டின வித்தையை பார்த்து இவங்களுக்குள்ளே பயம் வந்துச்சு. அல்லேலூயா. அதே போலதான் இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு 2014 ஜனவரியில. சுத்தர் ஒரு பையனை கொண்டு வந்தாங்க. அவன் வந்தே பார்த்தீங்கன்னா சுத்தர் நமக்கே சுத்தமா நம்பிக்கை இல்லை, உண்மைதான் சொல்றேன். ஜோமன்றோம் நம்ம, ஆனாலும் சுத்தமா நம்பிக்கை இல்லை. அவன் அப்படி அந்த கண்டிஷன்ல இருக்கிறான். பாயெல்லாம் ரத்தமும் நீர் மாட்டு வந்துட்டே இருக்கு, குனிஞ்சுதான் இருக்கிறான். ஆட்டோல வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க. உடனே செயின்லாம் போட்டு சர்ச்சுக்குள்ள போட்டாச்சு. சோத்திரம். என்ன பண்ணதுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு இருந்தாச்சுன்னு ஆண்டவர் யாரையோ ஒருத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு ஜோம் பண்ணதுக்கு. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. சோத்திரம். இந்த சீதப்பாலை விட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு தீர்மானம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி ஒரு பையன் இருக்கிறான், என்ன பண்ணான் அப்படின்னு. சரி ஜோம் பண்ணலாம் அப்படின்னாச்சு. நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே நான் தேடி போக மாட்டேன், வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. நீர் கொண்டு வருவீன்னா விடுவிப்பீர்னா கொண்டு வர, இல்லாத கொண்டு வந்துடாதிடும், நீர் அங்கேயே இருக்கட்டும், அவங்களே பார்த்துக்கிட்டு அப்படின்னு ஆண்டவர் விடுதலை ஆக்க முடியாது கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமா. சோத்திரம். பார்த்தா கண்டிஷனை பார்த்தா ரொம்ப மோசம். சோத்திரம். அவனுக்கு செயினை போட்டானே செயின் எல்லாம் அவன் கலத்தி போட்டு ஓடக்கு நிற்கிறான். சோத்திரம். திடீர்னு பார்த்தாச்சுன்னா அப்படியே எழும்பி தெருவெல்லாம் ஓட்டம். சோத்திரம். நாங்கள் ஒரு சிலர் ஓடி போய் பிடிச்சதுல அதில் சில பாதிப்புகள் உண்டு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு 15 நாள் உபவாசம். சோத்திரம். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்பந்தான் நமக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் ஆண்டவர் நினைச்சாரு, நம்மளால முடியாததெல்லாம் அவர் செய்து முடிக்கிறார். சோத்திரம். அப்ப நம்மளால முடியாத விஷயங்கள், கடினமான காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கிறது. மழை என்று சொன்னால் அது ஒரு தடையை குறிப்பிடும். அல்லேலூயா. அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார். சோத்திரம். விசுவாசத்தை துவக்கிறவரும் யார் தான்? கர்த்தர் தான். அதை முடிக்கிறவரும் கர்த்தர் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அநேக பிசாசுடைய கிரியைகள் அழிப்பதற்கு நமக்குள்ளால இப்படிப்பட்ட கடுகு அளவு கிரியை செய்கிற விசுவாசம் நமக்குள்ள தேவை. அல்லேலூயா. சில நேரத்துல விசுவாசம் இருக்குன்னு சொல்லாம செத்து போயிருக்கு. எப்படி இருக்கு? செத்து போயிருக்குது. உயிருள்ள விசுவாசமா நமக்கு இருக்கணும். சோத்திரம். கடுகள விசுவாசமா இருக்கணும். அதே நேரத்தில் அது எப்படி இருக்கணும்னா உயிருள்ள விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்போ அந்த மாதிரி விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிகிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். ஆதலால் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அடுத்த வசனம் கூட. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவருக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா விசுவாசம் பெருகும். அதே நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒருவன் மேல ஏதாவது குறை இருந்துன்னு சொன்னா அதை நீங்க மன்னிச்சுட்டு நிச்சயமா ஜெபம் பண்ணணும். நல்லா ஜெபம் பண்ணும் போது, உபவாசிக்கும் போது நமக்குள்ளால நம்மள அறியாமலே ஒரு விசுவாசம் வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஜெபம் சரியா இருக்குன்னு சொன்னா நமக்குள்ளால விசுவாசம் பெருகிட்டே இருக்கு.
ஜெபமே இல்லைன்னு சொன்னா விசுவாசம் இருக்குமா அவிசுவாசம் இருக்குமா? அவிசுவாசம் தான் அதிகமாட்டும். ஏன்னா ஜெபத்தின் மூலம் தான் கர்த்தர் நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் தன்னால கிரியை செய்யாது, அது தேவனை கிரியை செய்ய வைக்கும். விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். சோத்ரம். அதனால தான் சோத்ரம், மலையை நம்மால் மாற்ற முடியாது, ஆனா அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அவர் சொல்லாக அவர் கட்டளட நிற்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலுண்டி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அல்லேலூயா. பவுல் பேசுகிறான். பவுல் பேசுகிற போது அங்கே ஒரு பிறவி சப்பானி ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவன் கேட்டுக்கொண்டிருந்தது, அவன் பார்த்து கொண்டது பவுலுடைய முகத்தை பார்க்கிறான். ஆனா பவுல் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை பார்க்கிறான். என்ன விசுவாசம்? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனுக்கு ரெண்டு காரியத்துல ரட்சிப்பு கிடைத்தது. ஒண்ணு, அவனுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம், உடம்புல இருந்த பலவீனம், அவன் எழும்ப முடியாமல் இருந்த அந்த பலவீனத்திலிருந்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. அதே நேரத்துல அவனுடைய பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளால ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் நமக்கு தேவை. நம்ம ஒவ்வொரு நாளும் பல காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலை நமக்கு தேவைப்படுமானால் அந்த விடுதலைக்கு என்ன தேவைன்னு சொன்னா அதுக்கேற்ற விசுவாசம் நமக்கு தேவை. சோத்ரம். பாருங்க, வேத புஸ்தகத்துல பார்க்கும்போது இயேசுவிடத்தில் அநேகர் அற்புதங்களை பெறும்படியா வந்தார்கள், விடுதலை பெறும்படியா வந்தார்கள். விடுதலை பெறும்படியா வந்தவர்களை இயேசு பார்த்து என்ன சொன்னார்னா, உன் விசுவாசம் உன்னை நினைச்சது, ரட்சித்தது. அல்லேலூயா. லூக்கா 8வது அதிகாரம் 48வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. பாருங்க சூத்திரம். அங்க பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படியா வந்தாள். அவளை எல்லாரும் நெருக்கினாங்க. ஆனா அவள் இயேசுவின் ஓரத்தை தொட்டாலாயும் எனக்கு அற்புதம் உண்டு சொல்லி விசுவாசித்து வந்தால் அவளுக்கு விடுதலை கிடைத்தது. இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. அங்க எபிரியுடைய மகள் அவள் மரித்து போனாள். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து போய்விட்டா, இனி அவரை கூப்பிட்டு புரோஜனம் இல்லை அப்படின்னு. இயேசு சொன்ன, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. எப்படி தைரியப்படுத்துறாரு பாருங்க. நீ விசுவாசம் உள்ளவனா இருந்தேன்னு சொன்னா உன் மகளுக்கு அந்த மரணத்திலிருந்து ரட்சிப்பு கிடைக்கும், அந்த வியாதியிலிருந்து ரட்சிப்பு கிடைக்கும், அந்த போராட்டத்திலிருந்து ரட்சிப்பு கிடைக்கும். அது கேட்ட விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அதே போல லூக்கா 7வது அதிகாரம் 50வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலே வந்து அவள் ஸ்தோத்திர கண்ணீரால் நனைத்து, அவள் தலைமையினால் துடைத்து, பரிமள தைலத்தை ஊற்றி அவளுடைய பாதத்தில் நின்று அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஸ்தோத்திரம் அங்க இருந்தவர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. இயேசு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அல்லேலூயா. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். ரெண்டு காரியத்துல நமக்கு ரட்சிப்பு ரொம்ப தேவைப்படுது. ஒண்ணு, நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பாரங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், இது எல்லாற்றிலிருந்து நமக்கு ரட்சிப்பு தேவை. ஸ்தோத்திரம். அதே நேரத்துல பாவத்திலிருந்து ரட்சிப்பு தேவை. இந்த ரெண்டுமே நம்மளை ரொம்ப டேஞ்சர் ஆக்கிறோம். அதனாலதான் பாவத்தையும் தள்ளணும், பாரத்தையும் தள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்ம நித்தம் பாரம் சுமந்துட்டே இருந்தோம் சொன்னா, எந்த காரியத்துக்கு மனுஷரே நம்ம நாடிட்டு இருந்தோம் சொன்னா நம்ம முன்னேறவே நினைச்ச முடியாது,
முடியாது. ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப எல்லாவற்றிலையும் கர்த்தரை சார்ந்து நிற்க நம்ம பழகணும். முந்தின ஆவிக்குரிய சபைகள் அதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். இப்ப எல்லாம் கொஞ்சம் மாறி, என்ன மாறிட்டுன்னா, உனக்கு இந்த பிரச்சனையா, நீ இவங்களை வைப்பாரு, இந்த ஆளை வைப்பாரு, சோத்திரம், அவங்கள வைப்பாரு, சோத்திரம், இவ்வளவு தேவை இருக்கா, யாராவது தரமாட்டாங்களான்னு பாரு. அல்லேலூயா. அது வட்டிக்கானாலும் பிரச்சனை இல்லை பாரு அப்படின்ட்டு சொல்லிவிடக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்களும் அப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க வைப்போம். கூடுதல் அநேக ஊழியர்கள் அப்படி நடத்துறாங்க ஜனங்க. ஸ்தோத்திரம். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். ஆனா முந்தின நாட்கள் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். வியாதின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக கூட விட மாட்டாங்க. அல்லேலூயா. உன் பாவத்தை அறிக்கட்டு ஜெபம் பண்ணு, உனக்கு இயேசு சுகம் தருவார். அப்படித்தான் ஆவிக்குரிய சபைகள் விசுவாசத்துல கட்டி எழுப்பப்பட்டது. அது ஒரு எழுப்புதலின் நாட்கள். இனி வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்களா மாறிட்டுன்னு சொன்னா ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விசுவாசம் இனி வருகிற நாட்கள பெருகணும். அல்லேலூயா. ஒரு தேவைன்னு சொன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டட்ட வாங்கின அனுபவம் வேற. ஸ்தோத்திரம். மனுஷரை கவனிங்க. மனுஷரை எதிர்பார்த்து பார்த்து பார்த்து வட்டிக்கும் அதுக்கும் இதுக்கும் வாங்கி நம்ம செய்கிறது வேற. கர்த்தரிடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீ தந்தாதான் நான் உண்மை விடுவேன்னு சொல்லிட்டு வாங்கி ருசித்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. தயவு செய்து யாரும் நீங்க தப்பா நினைக்க கூடாது. குற்றப்படுத்தும்படியா பேசல. நம்ம விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நாம் ஏதோ ஒரு காரியத்தில் தவறி போயிட்டு இருக்கிறோம். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் நமக்குள்ளே காணப்படாதபடினாலே நாம் இன்னும் எழும்ப முடியாமல் அந்த லீஸ்திரா பட்டணத்து சப்பானியை போலவே நம்முடைய குடும்பம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லீஸ்திரா பட்டணத்து சப்பானி என்ன பண்ணா, அப்படியே உட்கார்ந்து அடுத்தபடி எழும்பவே இல்லை. ஸ்தோத்திரம். பைபிள் ஸ்டடியில் அழகா ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார். அதாவது தேவனிடத்துல கேட்கிறவன் ஆலயத்துக்குள் போகிறான், மனுஷனிடத்தில் கேட்கிறவன் வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. தேவனிடத்துல கேட்கிறவன் தேவ பிரசன்னத்துக்குள் போகிறான், மனுஷனிடத்தில் கேட்கிறவன் வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப தேவ பிரசன்னத்துல போகிறவன் தேவனிடத்திலே வாங்கி பழகுவான். தேவனிடத்துல வாங்கி பழகிட்டு சொன்னா வேற யார்ட்டையும் வாங்க மாட்டான். அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. ஸ்தோத்திரம். அப்பா அம்மாட்ட வாங்கி பழகிற பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட தான் வாங்கி பழகும். அதே பிள்ளைகள் வெளியில வாங்கி பழகிட்டு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். வீட்டுல இருக்காது மதிக்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க அம்மாலாம் எனக்கு அடித்துருவாங்க. ஸ்தோத்திரம். எங்க இருந்தாவது ஒரு சின்ன யார்ட்டையாவது கொஞ்சம் குழம்பு வாங்கி வச்சுட்டேன், சோறு சாப்பிட்டது குழம்பு வாங்கி வச்சுன்னா உடனே அடித்துருவாங்க. என்ன வீட்டுல இருக்கிறத வச்சு நிறுத்தினா போதும். வெளியில போய் என்னத்தை வாங்கி சாப்பிட்டேன். கர்த்தர் அப்படி கட்டுப்பாடோட வைக்க உதவி செய்யலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிற. நீ என்ன விட்டுட்டு நீ எங்க போற? உனக்கு தர வேண்டிய நன்மைகளை நான் வச்சிருக்கிறேன். இதை விட்டுட்டு நீ எங்க போற? நீ என்னிடத்துல கேளு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நானும் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ நமக்குள்ளால ஸ்தோத்திரம் விசுவாசமும் தேவை, ஜெபமும் தேவை. ஜெபமும் தேவை, விசுவாசமும் தேவை. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்கு தேவை. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நான் இத்தனை வருஷமா உட்கார்ந்து எழும்ப முடியாம இருக்கிறேன், இதுல இருந்து இயேசு என்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் கூடதான். இதுல இருந்து இந்த டாக்டர் விடுதலை ஆக்குவார் நம்பிக்கை இருக்கு. இந்த டாக்டர் விடுதலை ஆக்குவார் நம்பிக்கை இருக்கு. இந்த மருந்து விடுதலை ஆக்குன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதை விட அதிகமாக கர்த்தர் விடுதலை ஆக்குவார் நம்ம நம்பணும்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மருந்து யூஸ் பண்ணாலும் கர்த்தர் தான் நிச்சயம் விடுதலை தரணும். அதே நேரத்துல மருந்து மேல வைக்கிற விசுவாசத்தை கர்த்தர் மேல வச்சிடணும்.
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படி மனுஷர் மேல வைக்கிற விசுவாசத்தை கர்த்தர் மேல வச்சிடணும், அதிகமா வைக்கணும். அல்லேலூயா. மனுஷனை கொஞ்சமா நம்பணும், கர்த்தரை அதிகமா நம்பணும். நம்ம செய்யற ரெண்டாவது என்னென்ன, மனுஷன் அதிகமா நம்புவோம், கர்த்தரை கொஞ்சமா நம்புவோம். மருந்து அதிகமா நம்புவோம், கர்த்தரை கொஞ்சமா நம்புவோம். அதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் அதிகமா எழும்ப முடியாம இருந்த காரணம் தான். ஆனா பவுல் கேட்டதே விசுவாசிக்க விசுவாசிக்க கேட்க கேட்க அவனுக்குள்ளால ஒரு ரட்சிப்பை கேட்ட விசுவாசம் வருது, அவனுக்குள்ள நம்பிக்கை வருது. நான் எழும்பிடுவேன், அல்லேலூயா, நான் எழும்பிடுவேன், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கிறத பார்த்தோன்னு பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்த நட அப்படின்னு சொல்லி கையெழுத்தி விட்டுறார். அவன் எழுப்பிட்டான். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் தெய்வங்கள் நம்ம இடத்துல ரூபம் கொண்டு மனுஷ ரூபம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் பூசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துறங்க. தடைகளை மாற்றுகிற கடினமான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிற விசுவாசம் நமக்குள்ள வேணும். இரண்டாவது ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். எதுக்கேற்ற விசுவாசம்? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். பாவங்களை விட்டு ஒழிவதற்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். மூன்றாவது 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசு தேவனால் பிறந்தவர், அவர் உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்த இயேசு உலகத்தை ஜெயித்தார். அவர் மனுஷரால் பிறந்த நம்மை எப்படி மாற்றுகிறார் சொன்னா, தேவனால் பிறந்தவர்களாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? தேவனால் பிறந்தவர்களாக மாற்றுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம் கூட, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். மாம்ச சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அப்போ தேவனால் பிறந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை இழுக்கதான் செய்யும், ஈர்க்கதான் செய்யும். ஆனா நம்ம உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அதிபதி, நம்ம கவனத்தை எல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்னா இந்த உலகத்தோடு அழைப்பான். அதனால தான் சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம், சாரி 119 சங்கீதம் 25 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமா, அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்துக்குரியதே சிந்திச்சுட்டு இருக்குது, இந்த உலகத்தினுடைய காரியத்தையே மயங்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்துல எத்தனை வருஷம் நம்ம இருக்க போறோம், எத்தனை ஆண்டுகள் நம்ம இருக்க போறோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லா மனுஷருமே எதிர்பார்க்கிற என்ன, உலகத்துல ஏதோ பல கோடி வருஷங்கள் உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை வருது. ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு தேவை. அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு பிசாசை குறித்து சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதியின் இடத்தில் வருகிறான்.